கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, எல்லாம் சரியாயிடும். நாம போனா எல்லாம் சரியா போயிடும். அன்னைக்கே சொன்ன போயிடலான்னு. நீதான் இருட்டுக்கு பின்னால வெள்ளம் இருக்கும் வெளிச்சம் இருக்கும்னு இதையும் சொல்லி தடுத்த. அப்பவே போயிருந்தா இப்ப இந்த மாதிரி பேச்ச கேட்காம இருந்திருப்பேன்ல. நீ இப்ப என்ன பேச்ச கேட்டுட்ட? ஏமா அத்த சொல்றத நீ கேக்கல? கவிதா இருந்தா நான் செத்துருவேன், இதையும் வெடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்றத நீ கேக்கல? என்னால அத்த சாக வேண்டாமா? அவங்க நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ரொம்ப முக்கியமா நல்ல ஆயுசோட இருக்கணும். போயிடலாமா? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல, கௌரவமும் இல்ல. அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அன்னக்கோடி அம்மா வருத்தப்படுவாங்களே. அதுல ரெண்டாவது பிரச்சனைமா. முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். அட்லீஸ்ட் அத்தையாவது நிம்மதியா இருக்கட்டுமே. போமா, இதுக்கு மேல எதையும் மறுத்து பேசாம உன் பொட்டி பொடிக்க எல்லாம் ரெடி பண்ண. நானும் ரெடி ஆயிடுறேன். என்ன கவிதா? நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்ல இருக்கேன். கொஞ்ச நாளா இல்ல ஒரேடியாவா? சொல்லு கவிதா, நீ போறது தற்காலிகமா இல்ல நிரந்தரமாவா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.